புலிகள் தொடர்பான செய்திகள் அதிகமாக இந்த மாவீரர் நாட்கள் நெருங்க இடம்பெற்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஒரு இரவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் இது பௌத்த நாடு என்ற ரீதியில் இனவாத கருத்துக்கள் தூவி வீசப்படுகிறது. வணக்கம். மற்றும் ஒரு காணொலி பதிவில் இணைத்திருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய தினம் இலங்கையிலிருந்து வெளிவந்த மிக முக்கியமான செய்திகள் தொடர்பாக பேச போகின்றோம். அந்த வகையில் திருகோணமலை மாவட்டத்தில் ஒரு சட்டவிரோதமான முறையில் விகாரி ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. இதற்கான பல்வேறுபட்ட எதிர்ப்பலைகள் கிளம்பி இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் இந்த கட்டிடத்தை, அதாவது இந்த சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டிடத்தை இடிப்பதை தடுக்க கோரி ரிட் மனு ஒன்றை முன்வைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக அது சட்டவிரோதமாக கட்டப்பட்டது என்று தெரிந்தும் அவர்கள் இந்த மனுவை நீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய அளவில் ஒரு விமர்சிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. குறிப்பாக விகாராதிபதி கல்யாண வன்ஷ திஸ்ஸதேரர் தான் இந்த மனுவை நீதிமன்றத்தில் முன்வைத்ததாக கூறப்படுகிறது. அந்த செய்திகள் அப்போது பெரிய பரபரப்பாக பேசப்பட்ட விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர்கள் எப்படி காவல்துறையினரிடம் நடந்து கொண்டார் ஒரு தேரர் என்பது தொடர்பாகவும் பல விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த நீதிமன்றத்தில் முன்வைக்கக்கூடிய இந்த மனு தொடர்பாக பார்க்கிற போது கடலோர பாதுகாப்பு துறையினுடைய இயக்குனர் ஜெனரல், சுற்றுச்சூழல் அமைச்சருடைய செயலாளர், அமைச்சனுடைய மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டு தான் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பில் குறித்த தேரர், அதாவது இந்த ரிட் மனுவை முன்வைத்த தேரர் கருத்தையும் பகிர்வு செய்திருக்கின்றார். அதாவது இந்த விகாரியானது சட்டவிரோதமாக கட்டப்படவில்லை என்ற ரீதியில் அவருடைய கருத்து அமையப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விகாரியானது 1951 ஆண்டு தான் அமரபுர நிக்காயாவின் கீழ் தான் இந்த விகாரையும் தேவலகமும் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமன்றி ஜூன் மாதம் 6ஆம் தேதி 2014ஆம் ஆண்டு அன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இந்த ஒரு நிலத்தை தான் அப்போதைய நாயக்க தேரரான மஹிந்த வன்ஷ திஸ்ஸதேரனுடைய உரிமத்திற்கு மாற்றியதாகவும் குறித்த தேரர் கூறியிருக்கின்றார். இதே நேரத்தில் இது சட்டவிரோதமாக கட்டப்படவில்லை. இந்த விகாரை கட்டுவதற்கான முயற்சிகள் எல்லாம் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த அரசாங்கம் பௌத்தர்களுக்கு எதிராக செயற்பட்டு கொண்டிருக்கிறது என்ற ரீதியில் தேருடைய கருத்து அமையப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த திருகோணமலை நகராட்சி மன்றபம் விகாரைக்கு சொந்தமான 57 டிஜி கொண்ட இந்த நிலத்தை மேம்படுத்துவதற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று சொல்லி ஒரு கடிதமும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படியாக இருக்கிற போது இந்த விகாரை சட்டவிரோதமாக கட்டப்படவில்லை, இதை இடிப்பதற்கான அனுமதி வழங்கக்கூடாது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். இது மட்டுமன்றி இந்த கடலோர பாதுகாப்பு துறையினுடைய இயக்குனரான ஜெனரல் இதன் ஒரு பகுதியை இடிக்க 2025ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 18ஆம் திகதி மற்றும் 2025ஆம் ஆண்டு இந்த வருடம் 7ஆம் மாதம் 25 திகதியிடப்பட்ட கடிதங்களை வெளியிட்டிருக்கின்றார். மேலும் இதற்கு எதிராக மேன்முறையீடும் செய்யப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இந்த மேன்முறையீட்டை சுற்றுச்சூழல் அமைச்சருடைய செயலாளர் நிராகரித்திருக்கிறார் என்ற விடயத்தையும் தேரர் சொல்லியிருக்கின்றார். அதாவது இந்த மேன்முறையீட்டு நிராகரிப்பதற்கு முன்பு அந்த செயலாளர் தன்னிடம் இந்த உண்மைகளை பற்றியோ இல்லாட்டி இந்த விகாரியினுடைய கட்டிடம் தொடர்பான உண்மைகளை பற்றியோ இல்லாட்டி தங்களுடைய நிலைப்பாடை பற்றியோ அவர் கேட்டுக்கொள்ளவில்லை என்று சொல்லியும் தேரர் குற்றம் சுமத்தி இருக்கின்றார். எனவே மேன்முறையீட்டில் விகாரை கட்டுமானங்கள் அல்லது அதன் பகுதிகளை இடிக்க கடலோர பாதுகாப்பு துறையினால் வழங்கப்பட்ட கடிதங்கள் செல்லாதொழிக்க வேண்டும் என்றுதான் நீதிமன்றத்தில் ரிட் மனுவை குறித்த தேரர் சார்பாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் பார்க்கிற போது திருகோணமலை மாவட்டத்திலே இப்படியாக நிறைய விடயங்கள் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பௌத்த மதமாக்கல் என்ற செயற்பாடுகள் தொடர்ச்சியாகவே திருகோணமலை மாவட்டத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் கன்னியா விவகாரம் மிகப்பெரிய அளவில் மடைமாற்றம் செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. வரலாறுகள்
விரிவுபடுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. இதே நேரத்தில் இப்படியாக விகாரை கட்டுமானங்கள் சட்ட விரோதமற்ற வகையில் இந்த விகாரை கட்டுமானங்கள் வடக்கு கிழக்கில் வந்து அதிகமாக அதிகரித்ததற்கும் மிக சிறிய ஒரு உதாரணமாக இருக்கிறது. இதைவிட மிகப்பெரிய அளவிலையும் இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டுமன்றி இதில் இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டாக வேண்டும். தேரர் செய்வதை போன்று, அதாவது அவர் எப்படி காவல்துறையிடம் நடந்து கொண்டார் அந்த ஒரு விதத்தை போன்று தமிழர் பிரதேசங்களில் இப்படி யாரும் செய்கின்ற போது அது எந்த அளவிற்கு ஒரு பெரிய அளவு பூதகரமாக மாறி இருக்கக்கூடும், அல்லது சட்டவிரோதமாக ஒரு விடயத்தை சிங்கள பிரதேசத்தில் அந்த இடத்துல கொண்டு போய் தமிழர் சார்பில் ஏதாவது ஒன்றை நிறுவுகின்ற போது எப்படியாக அங்கே பிரச்சனைகள் கிளம்பும் என்பதையும் இந்த இடத்துல நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக மொத்தத்தில் இந்த தேசம் யாருக்கானது என்ற ரீதியில் தான் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் தொடர்ச்சியாகவே ஒரு பக்கம் தொல்லியல் திணைக்களத்தின் ஊடாக நில அபகரிப்பு என்பது இடம்பெற்று கொண்டிருக்கிறது. மறுபக்கம் பார்க்கிற போது இது பௌத்த நாடு என்ற ரீதியில் இனவாத கருத்துக்கள் தூவி வீசப்படுகிறது. இப்படியாக இருக்கிற போது இந்த விகாரை சம்பவம் மிக அண்மையில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் வருகிறது. ஆனால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த பிரச்சனை இடம்பெற்ற ஒரு சிறிது நேரத்திலேயே மீண்டும் அங்கே நிறுவப்பட்டிருக்கிறது. இதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே அந்த ஒரு இரவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் நாங்கள் எவ்வளவுதான் போராட்டங்களையும் முயற்சிகளையும் முன்னெடுத்தாலும் நாங்கள் ஒன்றுமே இல்லை அப்படி என்ற ஒரு எடுத்துக்காட்டை தான் இந்த ஒரு சம்பவங்களுக்கு மீண்டும் உணர்த்தி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இதே நேரத்தில் மேலும் பல செய்திகள் இதனுடன் தொடர்பட்ட செய்திகளையும் பார்க்கிற போது பல விடயங்கள் எங்களுக்கு கண்கூடாகவே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய ஏனைய பல செய்திகளை பார்க்கிற போது இந்த தென்னிலங்கையில் தற்போது பார்க்கிற போது ஒரு அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். என்னென்னு சொல்லி சொன்னால் மறுபக்கம் போதை ஒழிப்புக்கு எதிராக இந்த அரசாங்கம் செயற்பட்டு கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து இந்த அரசுக்கு எதிரான பாரிய அளவிலான போராட்டங்களை முன்னெடுப்பதற்கான தீர்மானங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். இதே நேரத்தில் இதில் குறிப்பாக சொல்லணும்னு சொல்லி சொன்னால் ராஜபக்ஷர்கள் மீண்டும் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக முழு மூச்சாக ஈடுபட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த திருகோணமலை மாவட்டத்தில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த புத்த சிலை வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புத்த சிலையும் மிகப்பெரிய அளவில் ராஜபக்ஷர்கள் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விடயங்கள் அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கிறது. எனவே இதற்கு பின்னாலேயும் ஒரு அரசியல் வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இங்கு குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே இந்த ஒரு சம்பவத்தையும் ராஜபக்சர்கள் தங்களுக்கு சார்பாக எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஒரு அரசியல் கலாச்சாரம் இலங்கையை பொறுத்தளவில் காணப்படுகிறதுன்னு சொன்னால் அது பௌத்த மதத்துடன் இணைந்த விதத்தில் தான் அது வரலாற்று நீண்ட நெடிய காலப்பகுதியில் இருந்து தொடர்ச்சியாகவே இந்த பௌத்த மதத்தினுடைய சிந்தனை வாதத்தினூடாகத்தான் கட்டியெழுப்பப்படுகிறது. எனவே இவர்கள் இந்த ஒரு முரண்பாடான சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே சமகாலத்தில் இந்த அனுர அரசாங்கத்தை எப்படியெல்லாம் ஒழிக்கலாம், இல்லாட்டி அவர்களுக்கு எதிராக எப்படியாக செயற்படலாம் என்ற விடயத்தை தான் அவர்கள் முழு மூச்சாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் மஹிந்த தலைமையிலாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி ஒரு மாபெரும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுக்க எதிர்வரும் 21ஆம் தேதி தீர்மானித்திருக்கின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நாடளாவிய ரீதியிலேயும் பெருமளவான மக்கள் கலந்து கொள்வார்கள். அந்த மக்கள் கலந்து கொள்வார்கள். ஆனால் அந்த மக்கள் கலந்து கொள்கின்றார்களா அல்லது அவர்கள் பணத்தை கொடுத்து அப்படியான ஒரு கூட்டத்தை உருவாக்குவார்களா என்பதும் அதில் இருக்கக்கூடிய அரசியல் தொடர்பையும் நாங்கள் பார்க்க வேண்டும். எனினும் இந்த 21ஆம் தேதி ஒரு மாபெரும் மக்கள் பேரணி போன்று காண்பிக்கப்பட இருக்கிறது. எனவே இந்த நேரடியாக மஹிந்த ராஜபக்ஷ இந்த பேரணியில் தான் பங்கேற்க மாட்டாராம். அதற்கு பதிலாக தங்காலையில் தன்னை தேடி வரக்கூடிய மக்களை சந்திப்பதற்காக தான் அந்த பேரணியில் கலந்து கொள்ளவில்லைன்னு சொல்லி அவர் அந்த பேரணிக்கு செல்வதை தவிர்த்து விட்டிருக்கின்றார். இதே நேரத்தில் குறிப்பாக நாமல் ராஜபக்ஷ அந்த பேரணியில் கலந்து கொள்வார். சில எதிர்க்கட்சிகள் ஆதரவு கொடுத்திருக்கிறது. அந்த வகையில் சிலர் தலைவர்கள் அந்த
பேரணிக்கு போகாட்டியும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அங்கு செல்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் 21ஆம் தேதி எப்படியாக மாறப்போகிறது என்று சொல்லி. பெரிய அளவில் மாற்றங்கள் இடம்பெறாது, ஆனாலும் எதுவுமே செய்யாமல் இருக்கிறதற்கு பதிலாக ஒரு சிறிய எதிர்ப்பையாவது தாங்கள் வெளிக்காட்ட வேண்டும் என்ற முதற்படியாக எதிர்க்கட்சிகள் இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். பார்ப்போம் எப்படியான ஒரு விடயங்கள் இடம்பெற காத்திருக்கிறது என்று சொல்லி. இதே நேரத்தில் மேலும் பல செய்திகளை சொல்கிற போது குறிப்பாக புலிகள் தொடர்பான செய்திகள் அதிகமாக இந்த மாவீரர் நாட்கள் நெருங்க இடம்பெற்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் புலிகளுடன் சம்பந்தப்பட்டு பல செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது அண்மைய நாட்களாகவே. இப்படியாக பார்க்கிற போது என்ன செய்திகள் அவர்களூடாக வெளிவந்திருக்கக்கூடிய, இல்லாட்டி யார் அவ்வாறாக இணைத்து சில விடயங்களை பேசியிருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் முன்னாள் அமைச்சரான பாட்டிலி சம்பிக்க ரணவக்க ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார். குறிப்பாக புலிகள் பங்களாதேஷ் இராணுவத்தினுடைய உத்தியோகபூர்வ கடிதங்களை பயன்படுத்தி கொண்டு வடக்கிற்கு பொருட்களை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி முன்னாள் அமைச்சரான பாட்டிலி சம்பிக்க ரணவக்க ஒரு கருத்தை இன்றைய தினம் பதிவு செய்திருக்கின்றார். அவர் ஒரு இணையம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் தான் இந்த விடயத்தை அவர் சொல்லி இருக்கின்றார். அதாவது புலிகள் எவ்வாறு ஆயுதங்களை கொள்வனவு செய்தார்கள், நுட்பமான திறன்கள் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது என்பது தொடர்பாக பாட்டிலி சம்பிக்க ரணவக்க சொல்லியிருக்கின்றார். எனவே அவர் சொன்ன விடயத்தை பார்க்கிற போது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க அவர்கள் இந்த ஜூரியாவை அந்த காலப்பகுதியில் ஜூரியா உரத்தை கொண்டு வருவதற்கு தடை செய்திருந்தார். என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த ஜூரியா உரம் அப்படின்னு சொன்னால் அதனூடாக ஒரு வெடி மருந்துகள் பயன்படுத்துவதற்கு அதை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே இப்படியான சூழ்நிலையில் இது இறக்குமதி செய்வதனூடாக இதிலிருந்து வெடிப்பொருட்கள் தயாரித்து விடுவார்கள் என்ற அச்சத்தில் சந்திரிகா அன்றைய காலத்தில் இதை இறக்குமதி செய்யவில்லை, அதை தடை செய்யப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. இப்படியான நிலையில் புலிகள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி சொன்னால், அவர்கள் பங்களாதேஷ் இராணுவத்தினுடைய அவர்கள் வாங்குவதை போன்று கடிதத்தை உருவாக்கி அதனூடாக இறக்குமதி செய்து வெடி மருந்துகளை தயாரித்தார்கள் என்று சொல்லித்தான் பாட்டிலி சம்பிக்க ரணவக்க சொல்லி இருக்கின்றார். எனவே இந்த குண்டு தாக்குதல் தொடர்பிலையும் அண்மையில் இந்தியாவில் நடைபெற்றிருந்தது. அதற்கும் இப்படியான ஜூரியாவூடாக செய்யப்பட்ட வெடிமருந்துகள் தான் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் எடுத்துக்காட்டுகளுடன் இந்த ஒரு விடயத்தையும் அவர் விளக்கி இருக்கின்றார். இந்த நேரத்தில் அவர் என்ன ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார். அதாவது பங்களாதேஷ் இராணுவத்தினுடைய உத்தியோகபூர்வ கடிதத்தை பயன்படுத்தி அவர்கள் கொள்வனவு செய்வது போலதான் டொன் ஆர்டிஎக்ஸை வடக்கிற்கு கொண்டு வந்தனர். எனவே இவ்வாறாக ஒரு நுட்பமான முறையை பயன்படுத்தி இருந்தார்கள். இதற்கு முன்னின்று செயற்பட்டவர் யாருன்னு சொல்லி சொன்னால் குமரன் பத்மநாதன் அவர்கள் தான். அவ்வளவு பெருமளவான இந்த ஆர்டிஎக்ஸ் வெடிமருந்து பொருட்களை கொண்டு வந்த பின்னர் எதற்கு ஜூரியா, அதில் விவசாயிகளே அதிகமாக பாதிக்கப்பட்டனர் என்ற ரீதியிலையும் இவர் கருத்தை பதிவு செய்தார். ஆனால் அன்றைய காலத்தில் ஜூரியா இறக்குமதி செய்யப்படுகிற போது அது பாரிய அளவிலான இப்படியான வெடிமருந்துகளுக்கு பயன்படும் என்ற ரீதியில் அச்சம் காரணமாக சந்திரிகா தடை செய்தார். மறுபக்கத்தில் அவர்கள் ஆர்டிஎக்ஸ் இப்படியே கொள்வனவு செய்தார்கள். எதற்கு இந்த ஜூரியாவை நிறுத்தி இருந்தது, இதில் விவசாயிகள் தான் அதிகளவாக பாதிக்கப்பட்ட ரீதியில் தான் சம்பிக்க ரணவக்கவனுடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது. இதே நேரத்தில் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இடம்பெற்ற சம்பவம், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விடயங்கள், நான் முதலே சொன்னது போன்று அவ்வாறான செய்திகளுக்கு பின்னால் ஒரு இனவாதத்தை தூண்டும் விதமான தேரர்களுடைய கருத்து பகிர்வு அமைய பெற்று கொண்டிருக்கிறது. இதே அடிப்படையில் இது மேலே ஒருபடி மேலாக ஒரு விடயத்தை ஞானசார தேரர் முன்வைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஞானசார தேரர் கடந்த காலங்களையும் அவருடைய செயற்பாடுகள் எப்படியாக இருந்தது, இனவாதத்தை வெளிப்படையாகவே தூண்டுகின்ற விதமாக அவருடைய கருத்து பகிர்வு இடம்பெற்றிருக்கிறது. அந்த வகையில் தான் இது புத்தற்ற பூமி. எனவே இந்த விடயங்கள் எல்லாம் செய்தது தவறு என்ற ரீதியில் ஞானசார தேரர் கருத்து வெளியிட்டு இருக்கின்றார். அவருடைய கருத்தை நாங்கள் விரிவாக நோக்குகின்ற போது அவர் சொன்ன விடயங்களை பார்க்கிற போது திருகோணமலையில் இடம்பெற்ற இந்த சம்பவமானது பௌத்த மதத்தினுடைய உரிமையை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. இதனால் ஏற்பட்ட பதற்றம் காரணமாக புத்த சிலை அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கிறது. மீண்டும் சம்பிரதாயத்திற்காகத்தான் அதே இடத்துல நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் பௌத்தர்களுக்கு எதிராக பணியாற்றி கொண்டிருக்கிறது. இதே நேரம் இந்த கலவரத்தின் போது அதிகாரத்துடன் செயற்பட்ட போலீசாருக்கும் அவர்களை அனுப்பிய அரசாங்கத்திற்கும் நாம் எதிர்ப்புகளை வெளியிட்டிருக்கின்றோம். இதே நேரத்தில் அவர் தொடர்ந்தும் பேசுகின்ற போது இன்னும் ஒரு விடயத்தை சொல்கின்றார். அதாவது இந்த பௌத்த மதமானது இலங்கையில் பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது. புத்தருக்கு சொந்தமான இந்த பூமியில தான்
தமிழ், சிங்களம் மற்றும் முஸ்லிம் மக்கள் வாழ்கின்றார்கள். புத்த சிலையை அகற்றுமாறு கலவரமானது செயற்பாட்டாளர்களால் தாக்கப்பட்ட பல பௌத்தர்கள் வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ரீதியில் அவர்களுடைய அந்த சம்பவமும் அதற்கு அவர்கள் எதிர்வினையாற்றிய விதத்தையும் ஒரு நியாயப்படுத்தும் விதமாக அவர் வந்து கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். எனவே இந்த சமூக ஊடகங்களிலையும் தேரர்களுக்கு எதிராக அவதூறு பேசப்படுகிறது, காணொளிகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. இது மிகவும் பௌத்த வணக்க ஸ்தலத்தை கட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ள ஒரு இடத்துல தான் நாங்கள் அந்த புத்த சிலையை வைத்திருக்கின்றோம். எனவே இதற்கு அகற்றுவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இது பௌத்த நாடு, பௌத்த பூமி, எனவே யாருக்கும் அதில் உரிமை இல்லை என்று சொல்லித்தான் ஞானசார தேரர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் அவர் இந்த அரசாங்கத்தை விமர்சித்து முன்வைக்கிறார். அதாவது இந்த அரசாங்கத்தினுடைய பலம் என்பது வெறும் 5 வருடம் மட்டும்தான். ஆனால் இந்த நாட்டில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே பௌத்த மதம் இருக்கிறது. எனவே புதுடில்லியிலும் அண்மையில் குண்டுவெடிப்பு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. எனவே அதே போன்று இலங்கையிலும் நடக்காது என்பதற்கு என்ன நிச்சயம் என்று சொல்லி ஞானசார தேரர் இந்த ஒரு குண்டுவெடிப்பு சம்பவத்தையும் தொடர்படுத்தி இனவாத கருத்துக்களூடாக தன்னுடைய கருத்து பகிர்வை முன்னெடுத்திருக்கின்றார். எனவே இப்படியாக மறுபக்கம் பார்க்கிற போது அரசாங்கத்தினாலேயும் இந்த அழுத்தத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் இதை அவர்களும் இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிற போது அது பாரிய அளவிலான அவர்களுக்கு அச்சுறுத்தல், அவர்களுடைய ஆட்சிக்கு அச்சுறுத்தல் என்ற கருத்தின் அடிப்படையிலையும் அவருக்கு சிலது விட்டு கொடுப்புகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனைய மக்கள் அரசாங்கத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது என்பது தான் இங்கு குறிப்பிட்டாக வேண்டும். இவ்வாறாக இலங்கையை பார்க்கிற போது பல்வேறுபட்ட பிரச்சனைகள் தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது சட்ட ரீதியற்ற முறையில் கட்டிடங்களை நிர்மாணிப்பதும் அதற்கு எதிராக கேள்வி கேட்கின்ற போது இந்த நாடு பௌத்த நாடு, இந்த அரசாங்கம் பௌத்தர்களுக்கு எதிராக செயற்படுகிறது என்ற ரீதியில் ஒரு விடயத்தை முன்வைப்பதும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் எவ்வாறான மாற்றங்கள் இடம்பெற காத்திருக்கிறது. குறிப்பாக இந்த இனவாதத்தை தூண்டக்கூடிய சக்திகள் எவ்வாறான கருத்தாடல்களை முன்வைக்க போவார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.